Hi, hello friends. Welcome back to our channel Friends Techies. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆத்து மீன், அதாவது இது வளர்ப்பு மீன் சொல்லுவாங்க. எங்க ஊர்ல slopiya மீன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க फ्रेंड्स, அதுல ஒரு fish எடுத்துறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா அந்த சைடுல இருக்கு இல்லையா, அந்த செதில வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்றது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும், பாத்துக்கோங்க. நீங்க சிசர்ஸ்ல கட் பண்றீங்கனால கொஞ்சம் ஹார்டா இருக்கும், ஆனா இதை விட ஈஸியா இருக்கும். அந்த ஒரு சைடை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கட் பண்ண உடனே நெக்ஸ்ட் சைடு இருக்கும் இல்லையா, அடுத்த பக்கமும் இதே மாதிரி சைடுல வந்து செதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சைடில் இருக்கிற அந்த செதிலையும் கட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட வாய் பகுதிக்கு கொஞ்சம் நேரம் கீழே வந்து 2 சின்ன குட்டி செதில் இருக்கும். அதையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக வந்துடும் சீக்கிரம். அதே மாதிரி பக்க வாட்டிலையும் 2 பக்கமும் 2 செதில் இருக்கும் பாருங்கள், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கங்க 2 பக்கமும். நம்ம அதை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா என்னென்னா அந்த மீனோட தோலை எடுக்க போகிறோம். நீங்கள் லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கனாலே வந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு சின்னதாக அதில் ஒரு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அதை எடுத்துடலாம். ஆக்சுவலி இது வந்து குளம் இல்லைன்னா ஆறில் வாழ்கிற மீன் அப்படின்றதுனால ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு குழம்பு வைங்க. இந்த தோலோடைய வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். சில பேருக்கு அது பிடிக்காது. அப்படி பிடிக்காது அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதை தோலை நீக்கிட்டு நம்ம அதுக்கு பிறகு குழம்பு வச்சோன்னா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், ஒத்த பக்கத்தோட அந்த தோலை ரிமூவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி அடுத்த பக்கத்தில் இருக்கிற தோலையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த தோல் ரிமூவ் பண்ணாமே சமைக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா மேலே இருக்கிற அந்த செதில்களை வந்து செதுக்கி எடுத்துடலாம். ஒரு கத்தி இல்லைன்னா அந்த அரிவாமனை வச்சு அந்த மேலே இருக்கிற செதிலை வந்து நம்ம எடுத்துடலாம். அந்த செதிலை எடுத்துட்டு நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ் ஆயிரும். இப்போ நம்ம தோலை ரிமூவ் பண்ணினதுனால இது வந்து குழம்புக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அந்த குளம் இல்லை ஆரோட ஸ்மெல் இருக்குது, அந்த தண்ணியோட ஸ்மெல் இருக்காது. இப்போ நம்ம இதை பீஸ் பண்ணிடலாம். பீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னும் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. நமக்கு எவ்வளோ பெரிய பீசஸாக வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எல்லா பீசஸாக கட் பண்ணிட்டோம். இனி அந்த தலை பகுதியை பாருங்கள், அதுக்கு மேலே இருக்கிற செதிலை லைட்டாக செதுக்கி எடுத்துக்கோங்க. இந்த இடம் பார்க்குறீங்கள்ல, அந்த இடத்துல வந்து லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த பார்ட் வந்து தனியாக வந்துடும். அது வேணும் அப்படின்னா நீங்கள் குழம்புல சேர்த்துக்கலாம். சில பேருக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் வேணாம், சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி அந்த ரெட் கலரில் இருந்துச்சு இல்லையா, அந்த பார்ட்டும் வேணான்னா எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம அடுத்த ஃபிஷ்ஷையும் க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் அந்த சைடில் இருக்கிற செதில் எடுத்துக்கிறோம். அப்புறமா இந்த சைடில் இருக்கிற அந்த பெரிய செதில்களை ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். அப்புறமா சுற்றி இருக்கிற அந்த குட்டி செதில்களை எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து அந்த மீனோட தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பீஸ் போடுறோம். அப்புறம் தலையை க்ளீன் பண்ணுறோம். இவ்வளோதாங்க. இது வந்து கடல் ஃபிஷ் கிடையாது, கடல்லேருந்து கிடைக்கிறது இல்லை, ஆறு இல்லைன்னா குளத்துலேருந்து கிடைக்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் கூட ஹெல்த்தியாக இருக்கும். இதை வந்து எங்கள் ஊர்லலாம் திலேப்பியா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த மீன் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா நீட்டாக ஒரு வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். நம்ம ஃபிஷ் இப்போது சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய், தேங்க்யூ.